அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இந்த மேஷ ராசி போறவங்களுக்கு எப்ப பாருங்க, இந்த ட்ரெடிஷ்னலா இருக்கணும், பூர்வ புண்ணியத்தை சார்ந்து இயங்கணும், குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகள், தாத்தா பாட்டியோட அரவணைப்பு, அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது, அது நமக்கு அருள் கொடுக்குதா, அதே மாதிரி என்னுடைய குலதெய்வம் எனக்கு கரெக்டா இருக்குதா, இந்த மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். சிலருக்கு குலதெய்வம் தெரியாது, சிலருக்கு குலதெய்வம்ங்கிறது தெரியும். குலதெய்வம் எங்களுக்கு தெரியாது, நாங்க ஒரு ஊரு விட்டு ஊரு பிழைக்கிறதுக்காக வந்திருக்கோம், அந்த இடத்தையே விட்டுட்டு வந்துட்டோம், வருமானம் காரணமாக நாங்க அந்த இடத்தை விட்டு வந்துட்டோம், அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த குலதெய்வத்தை தேடக்கூடிய அமைப்பு, அது கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு எங்க போனா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்தர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களோட இன்னும் அந்த முருகனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த பழனி மலைக்கு இருக்குது. அப்ப அந்த பழனி மலைக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ரிஷப லக்னம் இல்லைன்னா ரிஷப ராசியில நான் பிறந்திருக்கேன். நான் எந்த நட்சத்திரமானாலும் இருக்கட்டும், அந்த 3 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு, தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல லாபமாக அமையும் அப்படிங்கிறது இருக்குது. இது யார் மூலமாக அமையும்? ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கும். வணக்கம், ஏஎல்பி ஜோதிடர் உமா வெங்கட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள். இந்த 12 ராசி கட்டத்தில் திருமணம் மாத்திரம் இல்லாமல் நம்ம நண்பர்கள் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு குலதெய்வத்தை பற்றியா இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு வேலையை பற்றி இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு வீட்டை பற்றி இருக்கட்டும். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த கோவில் போனால் இந்த சிறப்பாக நடக்கும், இந்த தடைகளை விளக்கக்கூடிய கோவில்கள் இது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷ ராசியாக இருப்பவங்க, இல்லைனா நான் மேஷ ராசியில பிறந்திருக்கேன், எனக்கு வேற எதுவுமே தெரியாது, எனக்கு தற்போது என்னுடைய லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, இந்த மேஷ ராசி போறவங்களுக்கு எப்ப பாருங்க, இந்த ட்ரெடிஷ்னலா இருக்கணும், பூர்வ புண்ணியத்தை சார்ந்து இயங்கணும், குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகள், தாத்தா பாட்டியோட அரவணைப்பு, அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது, அது நமக்கு அருள் கொடுக்குதா, அதே மாதிரி என்னுடைய குலதெய்வம் எனக்கு கரெக்டா இருக்குதா, அந்த மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு ஓடிண்டே இருக்கும். சிலருக்கு குலதெய்வம் தெரியாது, சிலருக்கு குலதெய்வம்ங்கிறது தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறதும் பார்க்கணும். அதை பார்க்கும்போது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு தெரியாதவர்களுக்கு, எனக்கு குலதெய்வமே தெரியாது, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன், எந்த கோவில் போனா இந்த வழிபாடு, இதற்குண்டான தடைகள் விலகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குலதெய்வத்தை தேடி போறவங்களுக்கு பூர்வ புண்ணியம் அது எல்லாமே நமக்கு நல்லா இருக்கணும். அதுக்கு 5ஆம் பாவகம் நமக்கு நன்றாக செயல்படணும். இப்ப எனக்கு 5ஆம் பாவகமே அனுகூலம் கிடையாது. சிலர் பாத்தீங்கன்னா, குலதெய்வம் எங்களுக்கு தெரியாது, நாங்க ஒரு ஊரு விட்டு ஊரு பிழைக்கிறதுக்காக வந்திருக்கோம், அந்த இடத்தையே விட்டுட்டு வந்துட்டோம், வருமானம் காரணமாக நாங்க அந்த இடத்தை விட்டு வந்துட்டோம், அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த குலதெய்வத்தை தேடக்கூடிய அமைப்பு, அது கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு எங்க போனா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பழனியில போனா உங்களுக்கு சரியாகும். இந்த பழனிக்கு மலை ஏறி போகும்போது உங்களுக்கு குலதெய்வம் சார்ந்தது, அந்த மனம் சார்ந்தது, அந்த ஆத்மா சார்ந்தது, அந்த பூர்வீகம் சார்ந்தது அமைப்பு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குமானா அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு அங்க இடத்துல ஒரு தெய்வம், அது யாராட்டி ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கலாம், உங்களுக்கு அதை சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வந்தால் திருப்பம் கிடைக்குமானா கண்டிப்பாக திருப்பம் வரும். ஏன் பழனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு உள்ள கோவில் தரிசனம்ங்கிறது சிறப்பு. அந்த மலைக்கு மேல போய் இந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அப்ப பழனியை தரிசனம் செய்வதுங்கிறது குலதெய்வ அமைப்பை உங்களுக்கு திருப்பி கொண்டு வர்ற அனுகூலம்ங்கிறது இருக்கும். இல்லைங்க எங்களுக்கு குலதெய்வம் தெரியாது, நாங்க யாரை போய் வணங்கிட்டு வரலாம், அங்க இருக்கிற போகர் சன்னதிக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தெரியாததை தெளிய வைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த சித்தர்களுக்கு இருக்கும். அந்த சித்தர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களோட இன்னும் அந்த முருகனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த பழனி மலைக்கு இருக்குது. அப்ப அந்த பழனி மலைக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த குலதெய்வ அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத
இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்க, நான் வந்து ரிஷப ராசி, எனக்கு எந்த கோவில் பரிகாரம் எதற்காக செய்யலாம்? இப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. இந்த ரிஷப ராசி கேட்டிங்கன்னா எப்போதுமே வருமானத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு காலம். நான் வந்து வருமானம் 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 ஓடிண்டே இருப்பேன், பணம் நிற்காது. நம்மளோட கம்பேரிசன் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதையாட்டி பண்றேன்னு பண்ணிண்டே இருப்பாங்க. இவங்க எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் சென்று வருதல் அப்படிங்கிறது சிறப்பு. ரிஷப லக்னம் இல்லைன்னா ரிஷப ராசியில நான் பிறந்திருக்கேன். நான் வந்து எந்த நட்சத்திரமானாலும் இருக்கட்டும், அந்த 3 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு ராமேஸ்வரம் சென்று வருவதுங்கிறது நல்லா இருக்கும். அந்த தீர்த்தங்கள்ல குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அங்க ஒரு ராத்திரி தங்குறது அப்படிங்கிறது நல்லது. நம்ம ராமேஸ்வரம் போனோம்னா எப்படி போவாங்கன்னா காலம்பரை போயிட்டு ராத்திரி வந்துருவாங்க. அது ராமர் அந்த இடத்துல தங்கி அங்க சிவனுக்கு பூஜை செய்து அந்த குடும்பத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு எங்க இருந்ததுன்னா ராமேஸ்வரத்துக்கு. அந்த பொருளாதாரத்தை அந்த குடும்பத்தை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ராமபிரானுக்கு அந்த இடத்துல கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியம்ங்கிறது சொல்லலாம். அப்ப இந்த ராமேஸ்வரம் வழிபாடு யாரெல்லாம் போயிட்டு வரீங்களோ உங்களுக்கு இந்த அனுகூலம்ங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு இன்னொரு சிறப்பு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல லாபமாக அமையும் அப்படிங்கிறது இருக்குது. இது யார் மூலமாக அமையும்? ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அவங்க இது 11வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு எனக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்டது, 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்கே கொடுக்கும். ரிஷபராசி எப்போதுமே கொஞ்சம் அந்த எக்கனாமிக்கலாக ஓடி கணக்கு பார்த்து செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த தன்மை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த திருமணம் ஆனாலும் சரி, ப்ரமோஷன் ஆனாலும் சரி, எதை எடுத்துக்கணும் எதை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கலக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கலக்கத்துக்கு யார் விடை கொடுப்பாங்க அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே ஒரு நாள் தங்கி இருங்க. நீங்கள் சாதாரணமே அங்கே போய் நான் பூஜை பண்ணணும் புனஸ்காரம் பண்ணணும் எதுவுமே வேண்டாம். நிம்மதியாக அந்த நீர்நிலைகளில் குளிச்சுட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நாள் ராத்திரி அங்கே தங்கிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். எந்த நாளில் போகிறது? இந்த ராமேஸ்வரத்துக்கு போகும்போது எப்போதுமே திங்கக்கிழமை அப்படிங்கிறது சிறப்பு. இந்த திங்கக்கிழமை போயிட்டு வந்தாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஏன் திங்களுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. சிவபெருமான் அங்கே இருக்கிறாரு. அந்த சிவ தரிசனம் செய்யும்போது அவருக்கு உகந்த நாளில் அந்த மதி நிறைந்த நன்னாள்னு சொல்லுவோம், அந்த திங்கக்கிழமை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த மேஷ ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும் உங்களுக்குரிய பரிகார ஸ்தலங்கள் அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்டது மேஷ ராசிக்காரர்களுக்கு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் சார்ந்ததும் லாபம் சார்ந்ததும் ப்ரொமோஷன் சார்ந்ததும் இந்த இடங்கள்ல அனுகூலமாக அமையுமா அப்படின்னா அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.